ஒரு கப் ஜவ்வரிசி இருந்தால் கண்டிப்பாக இந்த வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்வீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப புதுசான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோம். நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் ஜவ்வரிசி. இதிலேருந்து சின்ன சைஸும் கிடைக்கும், பெரிய சைஸும் கிடைக்கும். உங்ககிட்ட எந்த சைஸ் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஜவ்வரிசி இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம் வைக்காதீங்க. நம்ம சேர்த்த உடனே இது நல்லா பொங்கி வரும். எண்ணெய் சூடாகாமல் நீங்கள் ஜவ்வரிசியை சேர்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா பொங்காது. அப்போ சாப்பிட்றப்ப பல்லில் படும். இது இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடான பிறகு சேர்த்தனால நல்லா பொங்கி வந்திருக்கு. சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்ச் வைஸில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய சேர்க்காதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. நான் 3 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் ஜவ்வரிசி 3ஆக பிரிச்சுட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ எண்ணெயில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்தனால நான் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா க்ரன்ச்சி ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. வேர்க்கடலையும் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே இந்த ஸ்நாக்ஸை செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாக தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்ப் ஆகணும். நல்லா கிறிஸ்ப் ஆன பிறகு இதையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த கருவேப்பிலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஃப்ரை பண்ண வேர்க்கடலை ஜவ்வரிசி இருக்குல்ல, அதில் சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம உடச்ச உடனே எவ்வளோ நல்லா க்ரஷ் ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகணும். அது நீங்கள் சூடான எண்ணெயில் சேர்த்தா தான் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நல்லா ஸ்பைசியாக இருக்கணும்னா நீங்கள் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்குறப்ப இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. தேவைப்பட்டால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவு சரியாக இருக்கும். இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மிளகு தூளோட அளவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே ஏன் கருவேப்பிலை சேர்க்கலைன்னா, நம்ம மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப கருவேப்பிலை கிறிஸ்பியாக இருக்குல்ல, அது உடஞ்சிடும். ஸோ அதனால தான் ஃபைனலாக சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.